ஹாய் கைஸ், இந்த வீடியோ விட்டுருங்க, ஆடியோ மட்டும் எடுத்துக்கோங்க. 2 days பேக் என் லைஃப்பில் சின்னதாக நடந்த ஒரு இன்சிடெண்ட் அண்ட் நான் அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தேன், அதில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதுக்கு தான் என்னென்னா 2 days பேக் நான் வந்து ஒரு ஆர்ஜேயிங் இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். ஆடிஷனில் ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகி செகண்ட் ரவுண்டு போயிருந்தேன். அதில் வந்து நான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து அது கிடைக்கல. சரி, ஓகே, அது கிடைக்கலன்னு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். இருந்தாலும் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா, அது எனக்கு கிடைக்கல, அது எதனால கிடைக்கல, ஏதோ அதுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு இல்லாமல் இருக்குது, அதனால தான் அது கிடைக்காம எனக்கு போயிருக்கு. அப்போ அதை நான் என்ன வளர்த்துக்கணும், அது நான் என்னோட இன்னர் செல்ஃபை நான் எப்படி பில்டு பண்ணணும் அப்படின்னு என்னை ரியலைஸ் பண்ண வச்ச ஒரு தருணமாக கூட அது இருக்கலாம். அப்படின்னு நான் அதில் மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும், அந்த குவாலிட்டிஸை நம்ம எப்படி பில்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லா விஷயத்தையும் எல்லா கண்ணோட்டத்தையும் பார்த்தா நம்ம லைஃப் இன்னும் பெட்டராக ஆகும்னு நம்புகிறேன். இப்போ நான் இது போடுறது கூட ஓகே, எனக்கு ஏன் கிடைக்கல, நான் ஏன் கேப்பபிள் இல்லை, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நானே என்னை மோட்டிவேட் பண்ணி இந்த வீடியோஸ் கூட போடுறேன். இது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட தெரில, ஆனால் நான் போடுறேன். பிகாஸ் என்னால் முடியும்னு எனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் போடுறேன். அவ்வளோதான். டாட்டா, see you.